போயிருக்காங்க. அங்க நீதி கிடைக்குன்னு பார்த்தா அட்வைஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு நாள் தள்ளி வரலாமே அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு வந்து சொல்றாங்க. நாங்க கேட்டது வந்து சென்சார் சர்டிபிகேட் தான். அத நீங்க கொடுக்கலாம். அத விட்டு தேவையில்லாம அந்த அட்வைஸ்லாம் வேற கொடுத்துட்டு இருக்காங்களே சார். ஆமா, வர வர அது நீதிமன்றத்தின் போக்கே வந்து நம்மை போன்றவர்களுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்துவதா இருக்கு. அது மட்டும் இல்ல, பாமர மக்களுக்கு நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கை நசிந்து போவதற்கு இது போன்ற விஷயங்கள்லாம் காரணம் ஆயிடுமோன்னு ஒரு எண்ணம் இருக்கு. பொதுவாகவே இந்த வழக்கு மட்டும் இல்ல, பல்வேறு வழக்குகள் இப்ப திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது தொடர்பாக வந்த வழக்கை கூட நம்ம சொல்லலாம். அந்த தீர்ப்புக்கு முன்பே இங்கே என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுதுங்கிறத ஒரு சாமானிய மக்களாலே கணிக்க முடிகிற அளவுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கு. முக்கியமா அந்த நீதியரசர்கள் அடிக்கிற அந்த கருத்து, அந்த கமெண்ட் இருக்குல்ல, அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த வழக்கின் தீர்ப்பா இருக்கும், இந்த வழக்குல தீர்ப்பு இவருக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து கெஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஜனநாயகனுடைய வழக்கு எடுத்துக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது, இதுதான் உண்மை. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அல்லது இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் தள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு குட்டி கதை மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. பெரிய மழை பெஞ்சு அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடைய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இது எடுத்துட்டு போங்கய்யா அப்படின்னு உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாரு. பஸ் வருது, ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்காரமா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நனையாதம்மா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. பொண்ணு மழையில நனைஞ்சிட்டு வரணுமே அப்படின்ட்டு. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, அந்த ஆட்டோக்காரர். உங்க விஜய் நான் வரேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.